நிறையா பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டு, அசைவம் சாப்பிட்டு கோவிலுக்கு போகலாமா? அப்படின்ற டவுட் நிறையா பேருக்கு இருக்குது. அசைவம் சாப்பிட்டு நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற தாட் நிறைய பேருக்கு இருக்குது. அது வந்து ரொம்ப தப்புங்க. நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலே அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கோயிலுக்கும் போகக்கூடாது, வீட்டில் பூஜைகளும் பண்ணக்கூடாது. நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது. இல்லை நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான்வெஜ் இன்னைக்கு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி, பூஜை செய்தாலும் சரி, அது வந்து பாவக்கணக்கு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது. சைவ உணவுகளை சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போனால் மனம் மற்றும் உடல் கோயிலில் சுத்தமான இருக்கும் பிராண சக்தியை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம அசைவ உணவை சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போனோம்னா பிராண சக்தியை கிரகித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதனால் தெய்வீக சக்தி நிறைந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை சாப்பிட்டு செல்லலாம். அதே மாதிரி நம்ம வீட்லேயும் நான்வெஜ் சாப்பிட்டு விளக்கு பொருத்துறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போகிறனால நம்மளுடைய பிரச்சனைகள் சரி ஆகணும், நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கணும், அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறதே நீங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்டோ இல்லை ஹோட்டலில் நான்வெஜ் சாப்பிட்டோ நீங்கள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப தப்புங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அந்த மாதிரி போகாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.